என்ன டைரக்டர் சார் இன்ட்ரோ சீன் ரெடியா? ஒரு சூப்பரான இன்ட்ரோ சீன் வச்சிருக்கேன் மேடம். அதாவது ஹீரோ வந்து ராயல் என்ஃபீல்ட்ல வராது, பின்னாடி வந்து ஒரு 100 பேர் ராயல் என்ஃபீல்ட்ல வராது, அவ்வளவுதான். அப்புறம் ஹீரோ தான் சொல்ல போறாரு, நான் ஆல்ரெடி வந்துட்டேன் ஏகப்பட்ட படத்துல அப்படின்னு சொதப்பி கிதப்பி வச்சிட போறாரு. மேம் நான் அவரோட எல்லா படத்தையும் போட்டு பார்த்துருக்கேன் மேடம். இன்ட்ரோ சீன் இல்லை, எந்த சீன்லயும் அவர் வந்து இந்த மாதிரி பைக் ஓட்டினதே இல்லை. சரி, அப்போ மேனேஜர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஷூட்டிங் ஆரம்பிங்க. ராயல் என்ஃபீல்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஹீரோ கால் பண்ண வேண்டியதான். மாடோலையும் ஆயிட்டா இருக்கிறீமா தேய்ச்சிகள் இது இருக்கா யாரை டான்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணிருக்கேன். ஹலோ, இன்ட்ரோ சீன்லாம் ரெடி பண்ணியாச்சு ஹீரோ சார். இப்போ நீங்கள் ஸ்டுடியோக்கு வரீங்களா? என்ன இன்ட்ரோ சீனு சார்? வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் ராயல் என்ஃபீல்டில் வரீங்க சார், அதான் சார் இன்ட்ரோ சீன். அது இப்போ வந்து நீங்கள் வந்து பழைய படத்தில் நடிச்சேன், அந்த படத்தில் நடிச்சேன், இந்த படத்தில் நடிச்சேன்லாம் சொல்லிடாதீங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், உங்களோட வரலாறு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டில் வர மாதிரி எந்த ஒரு படமும் இல்லை. எதுக்கு நான் என் படத்தில் ஒரு சீன்லேயும் வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கு ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாது. கதை கண்டலா போச்சு. நீ புதுசாக சீன் வச்சு இன்னைக்கு வேணாம், நாளைக்கு கால் பண்ணு, ஏன்னா நான் இன்னைக்கும் பிஸி. கட்டே அழுவாட வல்லுமா ஆயிட்டா விட்டா வாக்குமா. ஓகே சார். ஏன் டைரக்டர் சார் அப்செட்டாக இருக்கீங்க? மேடம் ஹீரோ சாருக்கு வண்டியே ஓட்ட தெரியாதா, அதனால இந்த சீனும் எடுக்க முடியாது. இது என்னப்பா சிக்கல்? புதுசாக சீன் யோசிச்சு நாளைக்கு எடுத்துக்கலாம். மேடம் இதில் என்ன சிக்கல்னா, வாடகைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சொந்தமாகவே ராயல் என்ஃபீல்டு வாங்கினேன். அதோட ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஹீரோக்கு ஓட்டு தெரிஞ்சா இல்லையான்னு கேட்காம எதுக்கு வாங்குற? எதையுமே உருப்படியாக யோசிக்க மாட்டியா நீ? மேடம் நாளைக்கு வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கோட வரேன். இந்த ராயல் என்ஃபீல்டோட கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாவை எடுத்துருவேன். இன்னைக்கு ஏதாவது உருப்படியான சீனை யோசிச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு உருப்படியான சீனை எடு.